الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد உங்கள் அனைவரையும் விழித்து வருகை தருவதற்காக இருந்தும் வர முடியாமல் இருப்பவர்களையும் விழித்து ஏன்னா அம்பாறையிலிருந்து வாரத்துக்கு ஒரு 36 பேர் வாரத்துக்கு இருந்தவங்க திடீரென மாதிரி வியாழக்கிழமை 6 மணிலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப சூறாவளியை என்னமோ அடிக்க போகுதாமன்ற உடனே பிள்ளைகள் எல்லாம் எங்கே பாப்பா போகிறீங்கன்னு கேட்டு அப்படியோ வராமாகி சூறாவளி அடிக்கிட்டு ஒரு சிலவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் உலமாக்கள் அல்லாத புத்திஜீவிகள், சமூக ஆவலர்கள், நிர்வாகிகள் இந்த ஜம்மியத்துல் உலமாவோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் அவர்களை விசேடமாக நான் விழித்து மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தஜ்தீது என்றால் எல்லாரும் சொன்னாங்க, இப்போ புதிய பாதை அல்லது புதிய பணியை நோக்கி என்று பொருள் சொல்லலாம். 2026ஆம் ஆண்டில் இருந்தால் அந்த புதிய பயணம்ங்கிற மாதிரி எல்லாருடைய உள்ளத்திலையும் அப்படி படுது. எந்த உள்ளத்தில் அப்படி படலை. முஃப்தி அவர்கள் இந்த ஜமியத்துல் உலமாவுடைய தலைமைத்துவத்தை தாங்கியதில் இருந்து இதனுடைய புதிய பயணம் ஆரம்பமாகிவிட்டது என்றால் நான் நினைக்கிறேன். அப்படி சொன்னால் அது மிகையாகவும் மாட்டாது. நம்முடைய பழைய கட்டடம் உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற புதிய கட்டடம் அது ஒரு புதிய பயணம். பழைய அமைப்பு சமயத்தோட மட்டும் ஜமியத்துல் உலமா நின்று கொண்டமை இப்போ அப்படி இல்லை. ஒரு சமூகத்துடைய தேவை என்னென்னலாம் இருக்குதோ, ஒரு பள்ளிவாசலில் தஅவா, தஅலீம், இபாதத்து, ஹிதுமத் என்கிற அடிப்படையில் சமூகம் இயங்க வேணும் என்ற நோக்கோடு ஜமியத்துல் உலமா பயணித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புதிய பயணம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜமியத்துல் உலமாவில் 15 பிரிவுகள், ஸ்டாஃப்மார்கள், அதனுடைய ஆஃபீஸுகள் எல்லாம் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த புதிய பயணம். ஆனால் இப்போ இந்த 26ல் புதிய பயணம் என்னென்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு அதெல்லாம் விளக்கப்படுத்தினாங்க. இந்த உபதலைவர்மார்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து உபதலைவர்மார்கள் இந்த வேலைகளை செய்கிறாங்க. இதுதான் ஒரு புதிய பயணம். உங்களை பலதரப்பட்டவர்களை இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது என்ன நோக்கம்? ஒவ்வொரு நாளும் உலமாக்களை தான் கூப்பிட்டு கசி வச்சுட்டு நாங்கள் அனுப்புகிற மாதிரி இல்லை. இப்போ இந்த சமூகத்தில் உள்ள ஊரில் உள்ள பல தரப்பட்டவர்களையெல்லாம் அழைத்திருக்கிறாங்க. இப்போ ஏனென்றால் நீங்கள் போய் இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் இந்த 5 உபதலைவர்மார்களுடைய விளக்கங்களை எல்லாம் நீங்கள் கேட்டீங்க. இதை உங்களோட பள்ளிவாசல்களில் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது அந்த ஊரில் உள்ள புத்திஜீவிகளாக இருக்கலாம், அல்லது அந்த நிர்வாகிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த அமைப்பில் அந்த நம்மளோட ஊர் ஒவ்வொன்றும் வர வேண்டும். எங்களால் முடியுமான வரையில் தேசிய ரீதியில் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறோம். இடையிடையே அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நம்ம நாட்டுக்கு இந்த அனர்த்தங்கள் வராமல், இந்த அனர்த்தங்கள் வர பொழுதும் நாங்கள் சமூக சேவைங்கிற அடிப்படையில் சில உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அது விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு தருவேன். ஒரு சின்ன கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதிலை நீங்களும் விளங்கிட்டு போகணும். உலமாக்களுக்கு இந்த தேவையில்லாம் என்னத்துக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பார்சல் கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, இதெல்லாம் என்ஜிஓக்கள் செய்யட்டுமே, நீங்கள் என்ன இந்த வேலை பார்க்குறது ரெண்டு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிராவில் நடுங்கி கூதல் கொடுவதோ என்ன போத்துமான்னுக்கிட்டு வந்த டைமில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த அடையாளம் கண்ட 6 விடயங்கள். நீங்கள் குடும்பத்தை பேணுறீங்க, உண்மை பேசுகிறீங்க,
இயலாதவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க, இல்லாதவர்களுக்கு கொடுக்குறீங்க, சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களுக்கு உதவி புரிகிறீங்க என்ன. இந்த 5 விடயத்தில் ஜம்மியத்துல் உலமா இந்த சமூகம் இந்த 5 விடயத்திலேயும் பரிசுத்தமாக பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புது. இந்த உதவிகளை செய்கிறதும் எங்களுக்கு தேவையான பொழுது இந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கடைசியாக 6வது அடையாளம் கண்டவர் துஈனு அலா நவாயிபில் ஹக் என்று சொன்ன அந்த விடயம் இந்த ஜம்மியத்துல் உலமாவை தான் பொறுத்த மாதிரி நாங்கள் விளங்குகிறோம். எனவே 2வது பதில் என்னென்று கேட்டால், சமூகத்தில் மாஷா அல்லாஹ் இந்த 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 தித்வாண்ட இந்த இந்த வெள்ள அனர்த்தத்திற்கு உதவி செய்த எமது நாட்டின் சகோதரர்கள் தனவந்தர்கள் ஏன்னா அந்த ஜம்மியத்துல் உலமாவை மிகவும் நம்பினாங்க. இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல்களை பெற்றாங்க. இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய ஆலோசனைகளை அவங்க எடுத்து மாஷா அல்லாஹ் இந்த சமூகத்தில் நல்ல முறையில் சேவைகள் செய்தாங்க. தனவந்தர்கள் சேவை செய்தாங்க, அமைப்புகள் சேவை செய்துச்சு, நிர்வாகங்கள் பள்ளி நிர்வாகங்கள் சேவை செய்துச்சு. கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 20,141 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. மற்ற ஏனைய மாவட்டத்தில் 34,678 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. மொத்தம் 54,819 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த ஜம்மியத்துல் உலமா அதனுடைய சமூக சேவை பிரிவின் ஆதரவுடன் துணையுடன் இந்த சமூக சேவையை அதனுடைய வழிகாட்டலில் நம்முடைய நாட்டில் நிர்வாகங்கள், பட்டணங்கள், ஊர்கள், மாவட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் மக்களுக்கு உதவி செய்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களுடைய கண்களை எல்லாம் அப்படியே திறந்து வச்சிருக்குது இந்த முஸ்லிம்களுடைய ஒத்துமை. ஒரு அரசாங்கம் செய்வது போன்றும் இந்த ஜம்மியத்துல் உலமா செய்த பணி கண்களை திறந்து வச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த சமூக சேவைக்கு இந்த அடியேன் உபதலைவரங்கிற அடிப்படையில் பொறுப்பு தந்திருக்கிறாங்க. என்னுடைய இந்த பொறுப்புக்கு செயலாளராக முன்னை நாள் ஐஏஆருடைய முதிராக அதிபராக இருந்த நௌபர் ஹசரத் அவர்கள் செயலாளராக இருக்கிறாங்க. அவருடைய உதவியாக ஜக்கரியா முகமது மாஸ்டர் அவருடைய மகன் இலியாஸ் ஹசரத்துடைய சகோதரர் ஜக்கரியா மௌலவி, அவர் ஒரு தாயி, அவர் ஒரு தியாகி, அவர் இருக்கிறார். ஆனால் எல்லாரும் இதுக்கு ஒரு குழு இருக்குது, 15 பேர் கொண்ட குழு இருக்குது. நாங்கள் இப்படியான கட்டங்கள் அல்லாஹ் நம்மளை வராமல் நம்ம நாட்டை பாதுகாக்கணும். வந்தால் நாம் என்ன செய்கிறோங்கிறத நாங்கள் திட்டமிடுவோம், சபையில் போடுவோம், சபையில் முடிவெடுப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அனுமதி தருவாங்க. நாங்கள் சுதந்திரமாக தனியாக இருந்து இயங்குவோம். முடிக்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு விஷயம், நீங்கள்கள் உங்களோட ஊர்களுக்கு போனால் உங்களோட ஊர்களில் நீங்கள் ஆலோசனை வழங்கணும். இப்படியான கட்டங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய சமூகம் 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று வாங்குறாக்கள், அதாவது பெறுகிறவர்கள், மற்றது கொடுக்கிறவர்கள். இந்த 2 நிலையிலும் மாறும். ஒரு ஊர் என்ன செய்யும், ஒரு தடவையில் வாங்கும், இன்னொரு தடவையில் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கிழக்கு மாகாணத்தில் அந்த இது வந்த பொழுது, அதாவது சுனாமி வந்த பொழுது இங்கே உள்ள வெளி மாவட்டங்கள் எல்லாம் வந்து உதவிகள் செய்தாங்க. இந்த முறை அவங்கள் மாஷா அல்லாஹ் கிழக்கு மாகாணத்தில் உள்ளவங்க நம்முடைய சகோதரர்களுக்கு மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தாங்க. ஆனால் இந்த கட்டத்தில் எல்லாம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் தனியாக இயங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜம்மியத்துல் உலமாவுடைய ஆலோசனையை பெற்று கொஞ்சம் பொறுங்க, ஒரு ஊருக்கு நாங்கள் சொன்னால் நீங்கள் கொடுங்க, அங்கே என்ன மந்து கொண்டிருக்கிறா போல இருக்குது என்று சொன்னால் அந்த சொல்ல கேட்கக்கூடியவர்களாக. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இல்லை நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் எங்களோட வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த ஊருக்கு பல ஊர்களாலே வந்து கொண்டே இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை, நல்லம். இன்னமொரு ஊர் என்ன செய்யுது, தேவையாக இருக்குது. அப்படியான பிரச்சனைகள் இந்த முறை வந்தது. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு ஊர் தேவையாக இருக்குது. அப்போ நாங்கள் கொஞ்சம் சொல்கிறோம், கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊருக்கு தேவை இருக்குது, அப்போ நீங்கள் இதை இன்னும் ஊருக்கு கொண்டு கொடுங்க என்று சொன்னால் அதை கேட்டு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். அந்த ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலிப்பானாக. இப்படியான ஆபத்துகளில் இருந்து எங்களுடைய நாட்டை மேலும் மேலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம்.